கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 25:8. தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். ஐசாயா 25:8. The sovereign Lord will wipe away all tears. He will remove forever all insults and mockery against his land and people. The Lord has spoken. அன்பான சகோதர சகோதரிகளே, என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை நிந்திக்கிறார்களே, நிந்தை என்னை சூழ்ந்து கொண்டதே, நான் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீரை யார் துடைப்பார் என்று அநேக சமயங்களில் நாம் மங்கலாய்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் நம்முடைய நிந்தையை நீக்கி விடுவாராம், நம் கண்ணீரை துடைப்பாராம். ஆம், நாம் எப்பேற்பட்ட தேவனை தெய்வமாக பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே சொப்பனம் கண்டு கூறிய யோசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்களே பகைத்து, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை இந்த குழியிலே போட்டு விடுவோம் என்று சொன்னார்கள். அதன்படியே அவன் சகோதரர் அவனுக்கு செய்தார்கள். அவன் அழுதிருப்பான், கண்ணீர் விட்டிருப்பான், கதறியிருப்பான். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. மட்டுமல்ல, அவனை குழியிலிருந்து எடுத்து அவனுடைய பலவர்ண அங்கியை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே தோய்த்து எடுத்துக்கொண்டு அவனை இஸ்மவேலரிடத்திலே கதற கதற விற்று போட்டார்கள். அவ்வளவுதான், யோசேப்பின் கதை முடிந்தது என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் வேறு திட்டம் வைத்திருந்தார். அவனை எகிப்து தேசத்திலே போத்திபார் என்பவருடைய வீட்டிலே வைத்து அருமையாக பயிற்றுவித்து அவனை சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். ஏற்ற சமயத்திலே பார்வோனுக்கு சொப்பனத்தை காட்டி அதன் அர்த்தத்தை சொல்லக்கூடிய அருமையான மகனாக யோசேப்பு திகழ்ந்தார். எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். தன்னை நோக்கி வந்த தன்னுடைய சகோதரரை அவன் அன்போடு ஏற்றுக்கொண்டான். ஜீவரச்சனை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் என்ற அன்போடு அவர்களை ஏற்று உபசரித்தான். அவன் கண்ணீர் துடைக்கப்பட்டது. இன்று உங்களுடைய என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும். நமக்கு நிந்தை இராது. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார். ஆமேன். ஜீவன் உள்ள தேவனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை நம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நாட்டிலே கொத்தடிமைகளாக வேலை செய்யும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மனிதர்களாக நடத்தப்படக்கூடிய கிருபையுள்ள சூழ்நிலையை தாரும். முதலாளிகளை சந்தியும். மக்களை அடிமைப்படுத்தாதபடி இருக்க, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவர்களுக்கு கொடுக்க, தேவனே அவருடைய கண்களில் கிருபை கிடைக்க, ஏழை ஜனங்களுக்கு கிருபை காட்டும். உம்முடைய கரத்தில் இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையை தாரும், அன்பை தாரும். முதலாளிகள் தங்கள் கீழ் பணிபுரியும் மக்களை நேசிக்க, அன்போடு நடத்த கற்றுத்தாரும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.